அன்பானவர்களே, உலகில் 3 முகங்கள் சேனல் மூலமாக உங்களை வார்த்தையால் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த உலகத்தில் நடப்பது என்னவென்றெல்லாம் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை பற்றி பேசுவதை விட நம் இந்தியாவை பற்றி பேசுவதற்கு நம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை இருப்பது என்பதை யாரும் மறக்காதீர்கள். அதை யாரும் பேசாமல் இருக்காதீர்கள். அப்படித்தான் இப்போது நம்ம உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சின்னஞ்சிறு வயதில் காதலித்தார்கள். காதலிப்பதற்கு காதலை மறுக்க நினைத்த போது வெட்டி கொலை செய்வதில் என்ன நியாயம் அதில் கிடைக்கப் போகிறது? அப்படித்தான் இங்கே நடந்திருக்கிறது பல சம்பவங்கள். இப்பேற்பட்ட சம்பவங்கள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, எத்தனை சம்பவங்கள் நம் கண்முன்னே நடந்து கொண்டே இருக்கிறது. மாறாக இதை மாற்றுவதற்காக என்ன விதிமுறைகளை நம் தமிழ்நாடு எடுத்துக்கொள்கிறது அல்லது இந்திய ஜனநாயகம் எடுத்துக்கொள்கிறதா? நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. எத்தனை கொலை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு காதலுக்காக. காதலுக்கு நீ என் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீயும் உயிர் வாழ்ந்து விடாத என்று வெட்டிக்கொள்ளும் சைக்கோ கில்லர்களே வாழும் பூமியாக இன்றைக்கு நம் சட்டத்து முன் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இதை சட்டம் எப்போது தட்டி கேட்கப் போகிறது? இன்னும் ஒரு காலம் இருக்கிறதா அல்லது இன்னும் பல ஜென்மங்கள் இதற்காக காத்திருக்கிறதா? நீங்கள் எப்போது காத்திருந்து இத்தனை விஷயங்களை மாறாக தட்டி கேட்டு இதற்கெல்லாம் வழிவகுத்து இதை செய்வதற்கு பயம் எப்போது கொடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் இதை இப்பேற்பட்ட கேசுகளை நீட்டி அடிப்பதை விட இப்பேற்பட்ட சம்பவங்களை நீங்கள் ஆழமாக அதை பாதை கொண்டு செல்லும் பாதையாக இருக்கும் வரை இந்த நாட்டில் வன்முறை, கற்பழிப்பு, கொலை, காதலுக்கான கொலை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அதை மாற்ற முடியுமா? நம் அரசு அதை மாற்றி கொடுக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு அரசை தான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் நாட்டில் நடப்பது என்னவோ, ஓஹோ, அரசாகத்தான் இருக்கிறது, மக்கள் ஏதோ பைத்தியக்காரத்தனம் செய்து விடுகிறார்கள் என்று அரசு நினைத்து கொள்ளலாம். அப்படித்தான் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வதற்கு ஒரு பயத்தை நாம் கொடுக்க வேண்டாமா? அந்த கொடுப்பதற்கு யார் ஊண்டுதலாக இருக்க வேண்டும்? நம்முடைய அரசுகளும் அதிகாரங்களும் அதிகாரிகளும். இப்பேற்பட்ட நம் நாட்டில் என்னைக்கு இந்த வன்முறைகள் குறையப் போகிறது? என்னைக்கு இந்த கொலைகள் மாறப்போகிறது? என்னைக்கு ஒருவரை காதலிப்பதை விட்டுவிட்டால் அவர்களை கொன்று விடுவது இந்த உலகம் ஒரு வரைமுறையாக வைத்துக் கொள்கிறது, டைம் பாஸாக வைத்துக் கொள்கிறதுனா இப்போது நம் உலகத்தில் சட்டமாக மாறியிருக்கிறது. இந்த சட்டம் மாறுவதற்கான இடங்கள் இருக்கிறதா? இந்த சட்டம் என்னைக்கு திருந்த போகிறது? மீண்டும் நாம் சொல்வது இதுதான். சட்டம் ஓட்டை என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் பல சம்பவங்கள் நடக்கிறது. இது மாறணும், மாற வேண்டும். அப்போது மாறினால்தான் நம் இந்திய ஜனநாயகமும் சரி, பாராளுமன்றமும் தம் சட்டமன்றமும் மாற வேண்டிய சூழலில் தள்ளப்படும் என்பதை யாரும் மறக்காதீர்கள், மறந்து விடாதீர்கள் என்பதை நினைவூட்டுகிறேன், எச்சரிக்கிறேன். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.